நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, என்றைக்கும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது உதகை அருகே இருக்கும் நொண்டிமேடு பகுதி. கடந்த பல ஆண்டு காலமாக அப்பகுதியில் மக்களுக்கு பேருந்து நிழல் குடை இல்லாத அவதிப்பட்டு வந்தனர். மழை காலம், வெயில் காலம், பனிகாலம், காற்றின் காலம் என்று எந்த காலங்களாக இருந்தாலும், வாட்டி எடுக்கின்ற வெயிலாக இருந்தாலும், குளிர் வருகின்ற காலமாக இருந்தாலும் பேருந்து நிலையம் இல்லாமல் அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள், வயதானவர்கள், பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் என்று சிரமப்பட்டு வந்தார்கள். இந்த நிலையில் உதகையில் சிறப்பான கல்வியுடன் பல சமூக பணிகளை சத்தமில்லாமல் செய்து வரும் கிரண்ட்ஸ் பள்ளி தாளாளர் முகமது ஃபரூக் முயற்சியால் அப்பகுதி மக்களுக்கு அழகான பேருந்து நிழல் குடை ஒன்று அமைக்கப்பட்டது. இதனை நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு. அருணா அவர்கள் மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி 32வது மற்றும் 34வது பகுதியான நொண்டிமேடு பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் பல ஆண்டு காலமாக பேருந்து நிழல் குடை இல்லாமல் இருந்த நிலையை அறிந்த இந்த பகுதியில் நிழல் குடை அமைக்கப்பட்டது. பள்ளியின் தாளாளர் முகமது ஃபரூக் முயற்சியால் அப்பகுதியினுடைய மக்களுக்கு புதிய பேருந்து நிழல் குடை அமைக்கப்பட்டது. இந்த பேருந்து நிழல் குடையை மாவட்ட ஆட்சியர் மு. அருணா அவர்கள் ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சியினுடைய ஆணையாளராக இருக்கின்ற ஏகராஜ் மற்றும் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளருமான ரவிக்குமார் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது செய்தியாளர் அசா அமீத் அவர்கள் உதகை பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை.